நம்ம மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய புதையலே ஒளிஞ்சிருக்கு. அதான் நம்ம ஆழ்மனசு, சப்கான்ஷியஸ் மைண்ட். இத பத்தி தான் முத 2 சாப்டர்ல ஜோசப் மர்ஃபி ரொம்ப சூப்பரா விளக்கியிருக்காரு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மேஜிக் பாக்ஸ் இருக்குன்னு வெச்சுப்போம். உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும்னாலும், அது காசா இருக்கட்டும், நல்ல ஹெல்த்தா இருக்கட்டும், இல்ல நிம்மதியா இருக்கட்டும், எல்லாத்தையும் தர்ற பவர் இந்த ஆழ்மனசுக்கு இருக்கு. ஆனா பல நேரங்கள்ல நாம வெளியே எங்கேயோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாம நமக்குள்ளேயே ஒரு பெரிய கஜானாவை பூட்டி வச்சிருக்கோம். இந்த உலகத்துல ஜெயிச்சவங்க எல்லாரும் பெருசா ஒன்னும் பண்ணல. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற இந்த ரகசியத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்ததா நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா அதுல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வெளிமனசு, கான்ஷியஸ் மைண்ட். இன்னொன்னு ஆழ்மனசு, சப்கான்ஷியஸ் மைண்ட். இதை சிம்பிளா புரிய வைக்கணும்னா ஒரு பெரிய கப்பலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கப்பலோட கேப்டன் தான் நம்ம வெளிமனசு. கப்பலுக்குள்ள இன்ஜின் ரூம்ல வேலை செய்யறவங்க தான் நம்ம ஆழ்மனசு. கேப்டன் மேல நின்னுக்கிட்டு கப்பல் எந்த பக்கமா போகணும்னு டைரக்ஷன் காட்டுவாரு, ஆர்டர் போடுவாரு. உள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா கேப்டன் சொல்றத அப்படியே கேட்டு இன்ஜினை திருப்புவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வெளிமனசு எதை உண்மைன்னு நம்புதோ, எதை பத்தி அடிக்கடி யோசிக்குதோ, அதை அப்படியே நம்ம ஆழ்மனசு எடுத்துக்கும். அது நல்லதா கெட்டதான்னு ஆழ்மனசுக்கு ஆராய்ச்சி பண்ண தெரியாது. நீங்க என்னால முடியாது, எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கும் நெகட்டிவா நினைச்சா ஆழ்மனசு சரி கேப்டன் சொல்லிட்டாருன்னு அதையே உங்களுக்கு நிஜமாக்கிடும். அதுவே நீங்க என்னால முடியும், நான் நல்லா இருக்கேன்னு பாசிட்டிவா ஸ்ட்ராங்கா நம்பினா அதே மாதிரி உங்க லைஃபை மாத்தி காட்டும். சுருக்கமா சொல்லணும்னா உங்க வெளிமனசு ஒரு தோட்டக்காரன் மாதிரி, ஆழ்மனசு ஒரு வளமான நிலம் மாதிரி. நீங்க என்ன விதையை எண்ணங்களை போடுறீங்களோ அதுதான் முளைச்சு மரமா நிற்கும். நம்ம ஆழ்மனசுக்குள்ள இருக்கிற அந்த மேஜிக் பவரை பத்தியும், பழங்காலத்துல மக்கள் இதை எப்படி யூஸ் பண்ணி உடம்பையும் மனசையும் குணப்படுத்திக்கிட்டாங்கன்றத பத்தியும் தான் இந்த 3 மற்றும் 4வது சாப்டர்ல ஜோசப் மர்ஃபி சொல்ல வர்றாரு. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஆழ்மனசுங்கிறது சும்மா யோசிக்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அது ஒரு நடமாடுற மிராக்கிள் மெஷின். நீங்க தூங்கும்போது கூட உங்க இதயம் துடிக்குது, நுரையீரல் சுவாசிக்குது, சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் உங்க ஆழ்மனசு தான். உடம்போட எல்லா சிஸ்டத்தையும் அதுதான் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுது. அப்பேற்பட்ட ஒரு பவருக்கு உங்க உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையோ இல்ல பெரிய நோய்களையோ குணப்படுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த ஆழமா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ப ஆரம்பிச்சா உங்க ஆழ்மனசு அந்த மேஜிக்கை நிஜமாக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம கையில ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா நாம என்ன பண்றோம்? சும்மா மருந்து போட்டுட்டு விட்டுருவோம். ஆனா அந்த ஸ்கின்னை தானாவே புதுப்பிச்சு பழையபடி மாத்திர வேலையை உள்ள இருக்கிற ஆழ்மனசு தான் சூப்பரா பண்ணுது. இந்த மிராக்கிள் பவரை நாம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாலே லைஃப்ல எதை வேணா சாதிக்கலாம். அடுத்ததா இந்த ஆழ்மனசோட பவரை இப்ப இருக்கிற சயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் பழங்காலத்துல செமையா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலோ அட்வான்ஸ்டு மெடிசினோ கிடையாது. ஆனா அப்பவும் மக்கள் நோய்கள்ல இருந்து குணமடைஞ்சாங்க. அது எப்படின்னா, சாமி மேல இருக்கிற அதீத நம்பிக்கை, அப்புறம் சில மந்திர சடங்குகள் மூலமா அவங்க மனசை ஒருமுகப்படுத்தினாங்க. ஏதாவது ஒரு புனிதமான இடத்துக்கு போனா இல்ல ஒரு குறிப்பிட்ட சடங்கு பண்ணா நம்ம நோய் சரியாயிடும்னு அவங்க வெளிமனசு 100 விழுக்காடு நம்புச்சு. அப்படி அவங்க ஸ்ட்ராங்கா நம்பும்போது அந்த மெசேஜ் நேரா ஆழ்மனசுக்கு போய் அங்க இருக்கிற ஹீலிங் பவர் ஆக்டிவேட் ஆகி அவங்க உடம்பு தானாவே குணமாகிடும். இங்க விஷயம் என்னன்னா, அந்த சிலையோ இல்ல அந்த சடங்கோ அவங்கள குணப்படுத்தல. அவங்க மனசுக்குள்ள இருந்த அந்த ஆழமான நம்பிக்கை தான் அவங்களோட ஆழ்மனசை வேலை செய்ய வச்சு அவங்கள குணப்படுத்தி இருக்கு. இதத்தான் அந்த காலத்திலேயே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்கன்னு மர்பி விளக்குறாரு. ஆமா, இந்த 5 அப்புறம் 6வது சாப்டர் தான் இந்த புக்கோட ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஏன்னா இங்க தான் ஜோசப் மர்பி தியரியை விட்டுட்டு நம்ம நிஜ லைஃப்ல இந்த அடியாள மனசை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு பிராக்டிக்கலா சொல்ல வர்றாரு. 5வது சாப்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காலத்துல மனசை வச்சு எப்படி குணப்படுத்துறாங்க அப்படின்னு பேசுறாரு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஆழ்மனசுக்கு ஒரு குணம் இருக்குங்க. அதுக்கு எது உண்மை எது பொய்ன்னு எல்லாம் பிரிக்க தெரியாது. நீங்க எதை முழுசா நம்பி அதுகிட்ட கொடுக்குறீங்களோ அதை அப்படியே நிஜமாக்கிடும். அது ஒரு சாமியாரோட கயிறா இருக்கலாம், இல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணமா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன மந்திரமா கூட இருக்கலாம். விஷயம் என்னன்னா, உங்க மேல இருக்கிற அந்த நம்பிக்கை தான் இங்க மேஜிக் பண்ணுது. உங்க உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை ஒத்துக்கணும். அப்புறம் என் ஆழ்மனசுக்கு இந்த உடம்பை எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு முழுசா நம்பி அந்த எண்ணத்தை உள்ள விதைக்கணும். கடைசியா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு பதட்டப்படாம ஃப்ரீயா விட்டுறணும். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா மனரீதியான குணமாகுதலுக்கும் பின்னாடி இந்த ஒரே ஒரு லாஜிக் தான் இருக்குன்னு மர்பி சொல்றாரு. அப்படியே 6வது சாப்டர் வந்தா இது முழுக்க முழுக்க ஒரு கைடு மாதிரி. அதாவது, சரிப்பா, ஆழ்மனசு பத்தி தெரிஞ்சிருச்சு, ஆனா அதுகிட்ட எப்படி பேசணும், நமக்கு வேண்டியதை எப்படி கேட்கணும்னு சில டெக்னிக் சொல்றாரு. முதல்ல நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அரைகுறை தூக்க கலக்கத்துல இருப்போம்ல, அந்த டைம்ல நம்ம மேலெழுந்த வாரியான புத்தி அப்படியே அமைதியாயிடும். அந்த நேரத்துல நமக்கு என்ன வேணுமோ அதை ஒரு சின்ன வார்த்தையா மாத்தி மனசுக்குள்ள ஒரு பாட்டு மாதிரி பாடிக்கிட்டே தூங்கிடணும். இதான் பாசிங் ஓவர் டெக்னிக். அடுத்ததா விஷுவலைசேஷன். அதாவது கண்ணை மூடி நமக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கண்ணு முன்னாடி படமா பாக்குறது.
இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னா நீங்க அந்த ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரியும் அப்படியே லைவா கற்பனை பண்ணணும். உங்க ஆள் மனசு அதை நிஜம்னு நம்பி நிஜமாவே உங்க லைஃப்ல அதை கொண்டு வந்து சேர்த்துடும். இதோட இன்னொன்னு தான் மென்டல் மூவி மெத்தட். ஒரு தியேட்டர்ல படம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீனை ஒரு 10 செகண்ட் மனசுக்குள்ள ஓட்டி ஓட்டி பார்க்கணும். அப்புறம் போடோயின் டெக்னிக்னு ஒன்று சொல்றாரு. அது ஒண்ணுமில்ல, உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த ரொம்ப பெருசா யோசிக்காம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லனா ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரே ஒரு சின்ன வரியா சுருக்கி அதை தூங்குறப்போ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். முக்கியமா அவர் சொல்றது இந்த தேங்க்யூ மெத்தட். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்துருச்சுன்னு நினைச்சு மனசார நன்றி சொல்றது. இப்படி பண்ணும்போது நம்ம மனசுல இருக்கிற பயம், சந்தேகம் எல்லாமே ஓடிடும். கடைசியா அஃபர்மேஷன், அதாவது ஒரு விஷயம் இப்போவே நடந்துட்டு இருக்குன்னு ஸ்ட்ராங்கா சொல்றது. இப்போ உடம்பு சரியில்லைனா கூட என் உடம்பு சூப்பரா இருக்கு, நான் நல்லா எனர்ஜியா இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லும்போது ஆரம்பத்துல நம்ம புத்தி அதை எதிர்க்கும். ஆனா போக போக ஆழ்மனசு அதை அப்படியே ஏத்துக்கும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சும்மா ஏனோ தானோன்னு பண்ணாம முழு உணர்வோடவும் நம்பிக்கையோடவும் பண்ணா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும்னு ஜோசப் மர்பி ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. அப்படியே அடுத்த 2 சாப்டரான 7 அப்புறம் 8வது சாப்டருக்கும் வந்துருவோம். இதையும் மர்ஃபி ரொம்ப சூப்பரா நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. 7வது சாப்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆழ்மனசோட மொத்த குறிக்கோளுமே நம்மள வாழ வைக்கிறது தான். அதான் லைஃப் வேர்டுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் ஏதோ ஒரு சக்தி உள்ளிருந்து வழி நடத்தி வளர வைக்குதுல்ல, அதே மாதிரி தான் நம்ம ஆழ்மனசும். உங்க உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட நீங்க சொல்லாமலேயே அது தானா ரத்தத்தை நிப்பாட்டி தோலை புதுப்பிச்சு குணமாக்குதுல்ல. அது எப்படி நடக்குது? உங்க ஆழ்மனசுக்கு உங்களை எப்பவும் ஹெல்த்தியா உயிரோட வச்சிருக்கணும்னு தான் ஆசை. அது எப்பவுமே நல்ல விஷயத்தை நோக்கித்தான் போகும். ஆனா நாம என்ன பண்றோம்னா, தேவையில்லாத பயம், கவலை, கோபம், பொறாமைன்னு நெகட்டிவ் எண்ணங்களை போட்டு அந்த நேச்சுரலான சிஸ்டத்தை கெடுத்து வச்சிடுறோம். நீங்க உங்க மனசை அமைதியா வச்சுக்கிட்டு பாசிட்டிவா இருந்தாலே போதும். உங்க ஆழ்மனசு அதோட வேலையை பக்காவா செஞ்சு உங்க உடம்பையும் லைஃபையும் சூப்பரா மாத்திடும். ஏன்னா அதோட ஒட்டுமொத்த டெண்டன்சியே உங்களை வாழ வைக்கிறது மட்டும்தான். அப்படியே 8வது சாப்டருக்கு வந்தா, சரிப்பா நான் எல்லாமே பண்றேன், ஆனா எனக்கு ஏன் நினைச்ச ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு மர்பி இங்க தான் பதில் சொல்றாரு. பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமா முயற்சி பண்ணுவாங்க. மனசுக்குள்ள ஒரு விதமான போராட்டமே நடக்கும். மர்பி என்ன சொல்றாருன்னா, ஆள் மனசுகிட்ட வேலை வாங்கும்போது முயற்சின்ற பேர்ல ரொம்ப ப்ரெஷர் போடக்கூடாது. நீங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஒரு விஷயத்த நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்க ஆள் மனசு இவனுக்கு ஏதோ பயம் இருக்குன்னு நினைச்சு அந்த நெகட்டிவ் விஷயத்தையே பெருசாக்கிடும். இதான் லா ஆஃப் ரிவர்ஸ் எஃபர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசை ஒன்னா இருக்கும், ஆனா மனசுக்குள்ள பயம் அதிகமா இருக்கும்போது பயம்தான் ஜெயிக்கும். அதனால ஒரு குழந்தை எப்படி எதையும் யோசிக்காம ஜாலியா கேஷுவலா இருக்குமோ அந்த மாதிரி உங்க ஆள் மனசுகிட்ட உங்க ஆசையை சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுறணும். எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இது கண்டிப்பா நடக்கும்ன்ற ஒரு நிதானத்தோட அணுகுனா மட்டும்தான் நீங்க நினைச்ச ரிசல்ட்டை உங்களால பார்க்க முடியும்னு மர்ஃபி இந்த சாப்டர்ல செம்மையா விளக்கியிருக்காரு. அடுத்ததா இருக்கிற 9 அப்புறம் 10வது சாப்டர் நிஜமாவே காசு பணத்தை பத்தி பேசுறதால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பார்ட். மர்ஃபி இங்க காசை எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு செம்ம லோக்கல் லாஜிக்ல சொல்லியிருக்காரு. 9வது சாப்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பணக்காரன் ஆகணும்னா முதல்ல பணக்கார மாதிரி யோசிக்கணும். பல பேர் எனக்கு காசு வேணும் காசு வேணும்னு சும்மா மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள நம்மகிட்ட காசு இல்லையே, அடுத்த மாசம் வாடகைக்கு என்ன பண்றது அப்படின்னு பற்றாக்குறையை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எதை அதிகமா நினைக்கிறீங்களோ அதைத்தான் ஆள் மனசு தரும். காசு இல்லைன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருந்தா அது இன்னும் உங்களை ஏழையாத்தான் வச்சிருக்கும். அதுக்கு பதிலா நான் நாளுக்கு நாள் எல்லா வழியிலையும் வளர்ந்துகிட்டே இருக்கேன், என்கிட்ட பணம் தாராளமா புழங்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை உங்க மனசுக்குள்ள கொண்டு வரணும். முக்கியமா மத்தவங்க நல்லா சம்பாதிச்சு கார் பங்களான்னு வாங்குறப்போ அவங்கள பார்த்து பொறாமப்படவே கூடாது. ஏன்னா பொறாமப்பட்டா பணம் ஒரு கெட்ட விஷயம்னு உங்க ஆழ்மனசு முடிவு பண்ணிடும். அப்புறம் அது உங்ககிட்ட வரவே வராது. அவங்கள பார்த்து மனசார சந்தோஷப்பட்டா அந்த பணக்கார வைஃப் உங்களுக்கும் ஒட்டிக்கும். அப்படியே 10வது சாப்டருக்கு வந்தா மர்ஃபி ரொம்ப ஃபோல்டா ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த உலகத்துல பிறந்துட்ட எல்லாருக்குமே பணக்காரனா வாழ்றதுக்கு முழு உரிமை இருக்கு. வறுமையில கஷ்டப்படுறது ஒரு பெருமையே கிடையாது, அது ஒரு மனநோய் மாதிரி அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. உங்க உடம்புல ரத்தம் எப்படி எப்பவும் சீரா ஓடிக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி உங்க லைஃப்லயும் பணம் எப்பவும் வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க நிம்மதியா வாழ முடியும். பணத்தை பார்த்து இது எல்லா தப்புக்கும் காரணம் காசு தான் மனுஷனை கெடுக்குது அப்படின்னு தப்பா பேசாதீங்க. காசுன்றது ஒரு பேப்பர் கிடையாது, அது ஒரு எனர்ஜி, ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ற மீடியம், அவ்வளவுதான். நீங்க பணத்தை நேசிச்சு அதை மதிக்க ஆரம்பிச்சா அது காந்தம் மாதிரி உங்ககிட்ட ஓடி வரும். நான் நல்ல வசதியா ஆடம்பரமா அறிவோட வாழத்தான் பிறந்திருக்கேன் அப்படின்ற எண்ணத்தை உங்க ஆழ்மனசுல ஆழமா பதிய வச்சிட்டீங்கன்னா அதுக்கான வழிகளை உங்க ஆழ்மனசே உங்களுக்கு காட்டும். நீங்க கஷ்டப்பட்டு முட்டி மோதாமலேயே பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும்னு மர்பி இந்த 2 சாப்டர்லையும் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காரு.
அடுத்ததா 11 அப்புறம் 12வது சாப்டர். இது நிஜமாவே ஒருத்தர் லைஃப்ல எப்படி சக்சஸ் ஆகணும், அப்புறம் இந்த உலகத்தையே மாத்தின பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் எப்படி யோசிச்சாங்கன்றத பத்தின ஒரு அல்டிமேட் ஏரியா. 11வது சாப்டர்ல மர்ஃபி என்ன சொல்றாருன்னா, சக்சஸ் அப்படின்றதுக்கு 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல, உங்களுக்கு நிஜமாவே என்ன வேலை பிடிச்சிருக்கோ அதைத்தான் நீங்க செய்யணும். காசுக்காக மட்டும் ஒரு வேலையை செஞ்சா அதுல பெருசா ஜெயிக்க முடியாது. ஒருவேளை எனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா, உங்க ஆழ்மனசுகிட்ட எனக்கு சரியான வழியை காட்டுன்னு கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். அதுவே உங்களுக்கு பிடிச்சத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். 2வது விஷயம், நீங்க பண்ற வேலை சும்மா சுயநலமா உங்களுக்காக மட்டும் இருக்கக்கூடாது, அது 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கணும். 3வது ரொம்ப முக்கியம், நீங்க ஜெயிக்க போறீங்கன்றத இப்போவே மனசுக்குள்ள ஒரு பார்ட்னரா இருக்கிற ஆழ்மனசுகிட்ட விஷுவலைஸ் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கணும். பிசினஸ்ல பெரிய ஆளாகணும்னா நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சு மாசா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க ஆழ்மனசு கூட கை கோர்த்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு சரியான பார்ட்னரா இருந்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் சக்சஸா மாத்தி கொடுக்கும்னு மர்பி சொல்றாரு. அப்படியே 12வது சாப்டருக்கு வந்தா, நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க மட்டும் இல்லப்பா, இந்த உலகத்துல வாழ்ந்த பெரிய பெரிய சயின்டிஸ்ட், கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாரும் அவங்க ஆழ்மனசை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு எக்ஸாம்பிளோட விளக்குறாரு. இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு பெரிய ஃபார்முலா இல்லனா மிஷினை கண்டுபிடிக்கணும்னு வருஷக்கணக்கா லேப்ல உட்கார்ந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா விடை கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரச்சனைய அப்படியே ஆழ்மனசுகிட்ட விட்டுட்டு பேசாம தூங்க போயிடுவாங்க, இல்லனா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கான்ஷியஸ் மைண்ட் யோசிக்கிறத நிறுத்தும்போது தான் ஆழ்மனசு அதோட வேலையை ஆரம்பிக்கும். அப்படி தூங்கும்போது தான் பல பேருக்கு கனவுலையோ இல்ல காலையில எந்திரிக்கும் போதோ சடனா அந்த பிரச்சனைக்கான ஐடியா ஃபிளாஷ் மாதிரி மண்டையில அடிக்கும். பென்சீன் கெமிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்ச கெக்குலேல பல இன்வென்டர்ஸ் அவங்க கண்டுபிடிப்புக்கு ஆழ்மனசோட ஐடியாவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற புத்தியை வச்சு மட்டும் ஒரு விஷயத்தை யோசிச்சா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா ஆழ்மனசுகிட்ட கொடுத்தா அது பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா அறிவையும் தேடி பிடிச்சு உங்களுக்கு சரியான பதில சொல்லணும்னு மறுபடி இந்த சாப்டர்ல செம்மையா ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அடுத்ததா 13 அப்புறம் 14வது சாப்டர். இது நம்ம டெய்லி லைஃபோட ரொம்ப நெருக்கமான 2 விஷயங்களை பத்தி பேசுது. அதாவது தூக்கம் அப்புறம் கல்யாண வாழ்க்கை. மர்ஃபி இதையும் செம்ம பிராக்டிக்கலா சொல்லியிருக்காரு. 13வது சாப்டர்ல தூக்கத்தை பத்தி ஒரு சூப்பர் விஷயம் சொல்றாரு. பல பேர் நினைக்கிறாங்க தூங்கும்போது நம்ம உடம்பும் மனசும் அப்படியே ஆஃப் ஆயிடுதுன்னு. ஆனா அதுதான் இல்லை. நீங்க தூங்கும்போது உங்க மேலோட்டமான புத்தி மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்குது. ஆனா உங்க ஆழ்மனசு ரொம்ப பிஸியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நீங்க தூங்குற அந்த 7-8 மணி நேரத்துல தான் உங்க உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாம் புதுப்பிக்கப்படுது, ஜீரணம் நடக்குது, உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. அதைவிட முக்கியம், தூக்கன்றது ஒரு ஆன்மீக ரீசார்ஜ் மாதிரி. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய குழப்பம், ஒரு முடிவு எடுக்க முடியலனா அதை நினைச்சுக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு தூங்க போகாதீங்க. அதுக்கு பதிலா தூங்குறதுக்கு முன்னாடி மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு எனக்கு இதுக்கு சரியான தீர்வு வேணும் அப்படின்னு உங்க ஆழ்மனசுகிட்ட கேட்டுட்டு நிம்மதியா தூங்கிடுங்க. காலையில எந்திரிக்கும்போது உங்க மனசு ரொம்ப லேசா இருக்கும். அந்த பிரச்சனைக்கான வழியும் தானா உங்க மண்டையில உதிக்கும். அதனாலதான் இங்கிலீஷ்ல ஸ்லீப் ஆன் இட்னு சொல்லுவாங்க. தூக்கம்ன்றது சும்மா டைம் பாஸ் இல்ல, அது ஆழ்மனசோட மேஜிக் நடக்கிற நேரம்னு மர்பி சொல்றாரு. அப்படியே 14வது சாப்டருக்கு வந்தா, கணவன் மனைவிக்குள்ள வர்ற சன் சிஸ்டம் பிரச்சனைகளை எப்படி ஆழ்மனசை வச்சு சால்வ் பண்றதுன்னு பேசுறாரு. கல்யாண வாழ்க்கையில வர்ற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தர் மாத்த ட்ரை பண்றதுதான். அவங்க குறைகளை மட்டுமே பெருசு பண்ணி மனசுக்குள்ள வன்மத்தை வளர்த்துப்பாங்க. நீங்க பார்ட்னர் மேல கோபத்தையும் குறையையும் நினைச்சுக்கிட்டே இருந்தா உங்க ஆழ்மனசு இன்னும் சண்டை வர்ற மாதிரி சூழ்நிலையத்தான் உருவாக்கும். அதுக்கு பதிலா கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எப்படிப்பட்ட பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நல்ல குணங்களை, நேர்மை, அன்பு, பாசம் உங்க ஆழ்மனசுல விசுவலைஸ் பண்ணணும். ஒருவேளை ஆல்ரெடி கல்யாணமாகி சண்டை சச்சரவா இருந்தா உங்க பார்ட்னரோட பழைய நல்ல நினைவுகளையும் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் மட்டும் நினைச்சு பாராட்டுங்க. மனசுக்குள்ள அவங்கள வாழ்த்தி அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது அந்த பாசிட்டிவ் வைஃப் அவங்களுக்கே போய் சேரும். கல்யாணம்ன்றது சும்மா சட்டப்படி ஒன்று சேர்றதில்ல, அது 2 பேரோட ஆழ்மனசும் அன்பால ஒன்று சேர்றதுன்னு மர்ஃபி இந்த சாப்டர்ல ரொம்ப அழகா புரிய வச்சிருக்காரு. அப்படியே அடுத்ததா 15 அப்புறம் 16வது சாப்டர். இது நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கும் சுத்தி இருக்கிற 4 பேரோட சண்டை சச்சரவு இல்லாம ஸ்மூத்தா போறதுக்கும் ஆழ்மனசு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுது. 15வது சாப்டர்ல மர்ஃபி ஹாப்பினஸ் பத்தி ஒரு அல்டிமேட் ட்ரூத் சொல்றாரு. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல வேலை கிடைச்சா, புது கார் வாங்குனா இல்ல கல்யாணம் ஆனா சந்தோஷமா இருந்துடலான்னு வெளியே தேடுறாங்க. ஆனா நிஜம் என்னன்னா, சந்தோஷன்றது வெளியே இல்ல, அது உங்க மனசுக்குள்ள நீங்க எடுக்கிற ஒரு சாய்ஸ். நீங்க காலையில கண்ணு முழிச்ச உடனே இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு ஏதோ தப்பா நடக்க போகுது, ஒரே டென்ஷனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஆழ்மனசு அதை அப்படியே கேட்டுட்டு அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு எரிச்சல் வர்ற மாதிரி விஷயங்களா கொண்டு வந்து நிறுத்தும். அதுக்கு பதிலா காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நாள் செம்மையா இருக்க போது, நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு உங்க ஆழ்மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தீங்கன்னா அது சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் உங்களுக்கு காட்டும்.
சந்தோஷத்தை ஒரு பழக்கமாவே மாத்திக்கணும். மத்தவங்க உங்களை காயப்படுத்துறாங்கன்னா அதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்க ஆழ்மனசோட பவரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இந்த உலகத்துல உங்களை யாராலையும் அப்செட் பண்ண முடியாதுன்னு மர்பி சொல்றாரு. அப்படியே 16வது சாப்டருக்கு வந்தா நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்கன்னு சுத்தி இருக்கிற எல்லாரோடையும் எப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுன்னு பேசுறாரு. இங்க மர்ஃபி ஒரு கோல்டன் ரூல் சொல்றாரு. நீங்க மத்தவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்க அவங்களுக்கு பண்ணுங்க. நம்ம பல நேரங்கள்ல மத்தவங்கள ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறோம். அவங்க மேல கோபப்பட்டு மனசுக்குள்ள நெகட்டிவா நினைக்கிறோம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மத்தவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க ஆழ்மனசுல தான் போய் ஸ்டோர் ஆகுது. நீங்க அவங்கள வெறுத்தா உங்க ஆழ்மனசு அந்த வெறுப்புணர்வை உங்க லைஃப்ல தான் கொண்டு வரும். அதனால யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டா கூட அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மனசார அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு வாழ்த்திட்டு போயிடுங்க. உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு கொடூரமான பாஸோ இல்ல எரிச்சல் ஊட்டுற கொலிகோ அவங்கள மனசுக்குள்ள திட்டாம அவங்க அமைதியா நல்லா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. அவங்களோட பிஹேவியர் உங்ககிட்ட தானா மாறும். சுருக்கமா சொன்னா, நீங்க உலகத்துக்கு எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கே திரும்பி வரும். அதனால எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசிட்டிவ் வைப்ஸையும் மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு மர்ஃபி இந்த சாப்டர்ல செம்மையா விளக்கியிருக்காரு. அடுத்ததா 17 அப்புறம் 18வது சாப்டர். இது நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டு லைஃப்ல அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு ஏரியா. 17வது சாப்டர்ல மர்பி மன்னிப்பை பத்தி பேசுறாரு. பல பேருக்கு லைஃப்ல பெரிய சாபமே அவங்கள ஏமாத்தினவங்களையோ இல்ல கஷ்டப்படுத்தினவங்களையோ மன்னிக்க முடியாம மனசுக்குள்ளேயே வன்மத்தை வச்சு பூட்டி வச்சிருக்கிறது தான். மர்பி என்ன சொல்றாருன்னா, நீங்க மத்தவங்கள மன்னிக்கலன்னா அது அவங்களுக்கு நஷ்டம் இல்ல, உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா அந்த கோபமும் வெறுப்பும் உங்க ஆழ்மனசுல ஒரு நஞ்சு மாதிரி தங்கி உங்க உடம்பையும் மனசையும் தான் சீரழிக்கும். மன்னிப்புன்றது மத்தவங்களுக்காக பண்றதில்ல, உங்க சொந்த நிம்மதிக்காக நீங்க எடுக்கிற முடிவு. ஒருத்தரை நினைச்சா உங்களுக்கு இன்னமும் கோபம் வருதுன்னா நீங்க அவங்கள மன்னிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு பதிலா அவங்க புத்திக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசார அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். முக்கியமா மத்தவங்களை மட்டும் இல்ல, நீங்க பண்ண ஏதோ ஒரு பழைய தப்புக்காக உங்களை நீங்களே தண்டிச்சுக்காம உங்களையும் நீங்க மன்னிக்கணும். உங்க ஆழ்மனசுல இருக்கிற அந்த பழைய கசப்பான நினைவுகளை மன்னிப்புன்ற ஒரு மருந்தை வச்சு கிளீன் பண்ணிட்டா உங்க லைஃப் சூப்பரா மாறிடும்னு மர்பி சொல்றாரு. அப்படியே 18வது சாப்டருக்கு வந்தா, நம்மளால ஏன் சில நல்ல பழக்கங்களை கொண்டு வர முடியல, ஏன் சில கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர முடியலன்ற அந்த மென்டல் பிளாக்ஸ் பத்தி பேசுறாரு. இப்போ சிகரெட் குடிக்கிறதோ இல்ல தண்ணி போடுறதோ ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஒருத்தன் அடிமையா இருக்கானா அது அவனோட ஆழ்மனசுல பதிஞ்ச ஒரு தப்பான ப்ரோக்ராம் தான் காரணம். கான்ஷியஸா அவன் இதை விட்றணும்னு நினைப்பான், ஆனா ஆழ்மனசுல இருக்கிற அந்த ஆசை அவனை விடாது. இந்த பிளாக்கை எப்படி உடைக்கிறதுனா, முதல்ல எனக்கு இந்த பழக்கம் இருக்கு, இதனால என் லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்றத ஸ்ட்ராங்கா ஒத்துக்கணும். அப்புறம் அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வந்து நீங்க ரொம்ப நிம்மதியா ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை படத்தை உங்க ஆழ்மனசுக்கு கொடுக்கணும். இப்போ அந்த பழக்கத்துக்கான ஆசை வரும்போதெல்லாம் மனசை டைவர்ட் பண்ணி நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயா சூப்பரா இருக்கேன் அப்படின்னு உங்க பாசிட்டிவ் கோல் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். உங்க ஆழ்மனசுக்கு நீங்க கொடுக்குற அந்த புது பாசிட்டிவ் பழக்கம் ஆழமா பத்திருச்சுன்னா பழைய கெட்ட பழக்கம் தானா கழண்டு ஓடிடும். உங்க மனசுல இருக்கிற எந்த ஒரு தடையும் நீங்களா உருவாக்குனது தான், அதை உங்களாலேயே உடைக்க முடியும்னு மர்ஃபி இந்த சாப்டர்ல செம்மையா விவரிச்சிருக்கார். கடைசியா இருக்கிற 19 அப்புறம் 20வது சாப்டர் புக்கோட எண்டுக்கு வந்தாச்சு. இது நம்ம மனசுல இருக்கிற பயத்தை எப்படி விரட்டுறது, அப்புறம் வயசானாலும் எப்பவும் எனர்ஜெட்டிக்கா யங்ஸ்டர் மாதிரியே எப்படி இருக்கிறதுன்னு ஜோசப் மர்வி மாசா சொல்லியிருக்காரு. 19வது சாப்டர்ல பயத்தை பத்தி ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்றாரு. இந்த உலகத்துல பயம்ன்றது நிஜமே கிடையாது, அது உங்க மனசுக்குள்ள நீங்களே உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு தப்பான எண்ணம், அவ்வளவுதான். ஒரு குழந்தைக்கு பிறக்கும்போது 2 பயம்தான் இருக்கும். ஒன்னு சத்தம், இன்னொன்னு மேலிருந்து கீழே விழுகிற பயம். மத்தபடி இருட்டு, பேய், எக்ஸாம் ஃபெயிலியர், 4 பேர் என்ன நினைப்பாங்கன்ற பயம் எல்லாமே நாமளா வளர்த்துக்கிட்டது தான். மர்ஃபி இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்றாரு. உங்களுக்கு எந்த விஷயம் பண்ண பயமா இருக்கோ அதை தைரியமா போய் பண்ணுங்க, பயம்தானா ஓடிடும். இப்போ ஸ்டேஜ்ல பேச பயமா இருந்தா மேடை ஏறி பேச ஆரம்பிங்க. உங்க ஆழ்மனசுகிட்ட போய் நான் ரொம்ப தைரியமானவன், எனக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு ரிலாக்ஸ்டா சொல்லி பாசிட்டிவா விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க பயப்படுற விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆழ்மனசு அதையே பெருசாக்கிடும். அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தைரியமான கேரக்டர் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பயம்ன்றது ஒரு நிழல் மாதிரி, வெளிச்சம் வந்தா அது காணாம போயிடும்னு மர்பி சொல்றாரு. அப்படியே கடைசி சாப்டரான 20வது சாப்டருக்கு வந்தா வயசாகிறத பத்தி நம்ம ஆளுங்க வச்சிருக்கிற தப்பான மைண்ட் செட்டை உடைக்கிறாரு. வயசாகிறதுன்றது உடம்போட ஒரு ப்ராசஸ் தானே தவிர மனசோடது கிடையாது. சும்மா தலைமுடி நரைச்சிருச்சு, உடம்புல சுருக்கம் விழுந்துருச்சுன்றதுக்காக எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே நான் எதுக்கும் லாயக்கில்லைன்னு வீட்ல முடங்கி கிடக்கக்கூடாது. உங்க ஆழ்மனசுக்கு வயசே ஆகாது, அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது.
நீங்க உங்க மனசுக்குள்ள எப்பவும் புது புது விஷயங்களை கத்துக்கணும், லைஃப்ல எதையாவது சாதிக்கணும்ன்ற அந்த ஆர்வத்தை வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே யங்ஸ்டர் தான். பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் அவங்களோட 80, 90 வயசுல தான் உலகமே வியக்கிற மாதிரி பெரிய சாதனைகளை பண்ணியிருக்காங்க. வயசுன்றது சும்மா ஒரு நம்பர் தான். உங்க எண்ணங்கள் எப்பவும் இளமையா, பாசிட்டிவா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா, உங்க ஸ்பிரிட் எப்பவுமே இளமையா, எனர்ஜியா இருக்கும்னு ஜோசப் மர்ஃபி இந்த புக்கை ரொம்ப பாசிட்டிவா முடிச்சிருக்காரு.